நம்ம இப்போ சோப்பு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பூ மாதிரி உதிரியாக திருவிட்டவங்க. இது வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி மஞ்சிஸ்டா பொடி, இது வந்துட்டு கடலை மாவு பொடி, இது வந்துட்டு ஆரஞ்சு தோல் பொடி, இது வந்து போமோகிரானட் தோல் பொடி, இது வந்துட்டு உங்களுக்கு வந்து பச்சை பயிறு அந்த பொடி, இது பால் பொடி, இது வந்துட்டு குப்பைமீனி இலை பொடி, இது வந்து உங்களுக்கு ஆவாரம் பூ அந்த பொடி, இது வந்துட்டு ரோஸ் இதழ் பொடி. இதில் எல்லாமே நம்மளே வீட்டில் நிழலில் உறுத்தி நல்லா காய வச்சு அரைச்சது. இதுவும் பால் பொடியும், அதாவது மஞ்சிஸ்டாவும் பால் பொடியை மட்டும்தான் வெளியில் நம்ம வாங்கியிருக்கோம். சோப் பேஸ் வாங்கியிருக்கோம். அதை வந்துட்டு நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஃப்ரேக்ரன்ஸ்க்காக நம்ம வந்து இந்த ஸ்மெல்லுக்காக அரோமாக்ஸ்க்காக ரோஸ் ஃப்ளேவர் எடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்துட்டு சோப் ரெடி பண்ண போகிறோம். டபுள் பாயிலிங்க்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீலில் ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு. அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி வச்சுட்டோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். இந்த தண்ணி சூடாகும்போது ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் பாதாம் ஆயில் எடுத்திருக்கேன் ஸ்கின்னுக்காக. அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ் ஆயில், இது வந்துட்டு பொடி பண்ணி தேங்காய் எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். ரோஸ் பெட்டல்ஸ் ஆயில். இது வந்து ஆரஞ்சு பெட்டல்ஸ் ஆயில், இதுவும் இருக்கட்டும். இது கூட ஒரு 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 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கணும். அது ஃபைனலாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து சோப் பேஸ் கலந்துடலாம்.
நிமிஷத்துக்கு கல் மாதிரி கரைஞ்சிடும். கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். வீட்லேயே நம்ம செஞ்சு ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ பீஸாக நேச்சுரலாக செய்யும்போது நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். நம்மளே நமக்கு தேவையான சோப்ஸை நம்மளே மந்த்லி ஒன்ஸு ப்ரொவிஷன்லாம் வாங்கும்போது சோப் பேஸ் வாங்கி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே நம்ம வச்சு பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மஞ்சஸ்டாவும் இந்த பால் பொடியும் யூஸ் பண்ணிக்கலாம். பால் பொடி வந்துட்டு ஸ்கின்னுக்கு நல்லா க்ளோ கொடுக்கும். மஞ்சஸ்டா வந்து உங்களுக்கு இந்த உடலில் இருக்கிற சூடெல்லாம் தணித்து உங்களுக்கு வந்துட்டு நிறைய நல்லது தான் கிடைக்கும். ஏன்னா வந்துட்டு என்ன விஷயம்னா, இந்த மஞ்சஸ்டா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் கலர், டோன் கலர், அதாவது டேன் கலரை வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு வந்துட்டு வெயிலில் போய் சன்டன் ஆகிருப்பாங்க இல்லையா, அது வந்துட்டு சரி பண்ணும். அது இல்லாமல் மஞ்சஸ்டா வந்துட்டு நிறைய விதத்தில் நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால தான் நிறைய ப்ராடக்ட்டில், கேரளா ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டில் மஞ்சஸ்டான்றது உங்களுக்கு ஒன்று இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மலையாளிஸ், கேரளா கோட்டக்கல் அந்த மாதிரிலாம் போய் ஆயுர்வேதிக் அந்த மாதிரிலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மஞ்சஸ்டா வந்துட்டு நிறையவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. கோட்டக்கல்ன்றதை விட ஆயுர்வேதிக்கில் உங்களுக்கு வந்துட்டு மஞ்சஸ்டா நிறையவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. மஞ்சஸ்டான்றது ஒரு ஆயுர்வேதிக் சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் தான். நீங்கள் அதை ரிசர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதனால் அது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு நேச்சுரலாக இருந்தால் நமக்கு ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஹனின்றது ரொம்ப ஸ்கின் வந்துட்டு நல்லா க்ளோ கிடைக்கும். அதனால் கொஞ்சம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்துக்கிறேன் க்ளோயிங்காக. இந்த மாய்ஸ்சர் கிடைக்கும் நமக்கு. அப்புறம் நெய்ன்றது ஸ்கின்னுக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த், ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஒரு க்ளோ கிடைக்கும். அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன். ரோஸ் பெட்டல்ஸ் ஆயில் ஒரு 3-4 ட்ராப்ஸ். இது ஆரஞ்சு பிங்க் ஆயில் ஒரு 3-4 ட்ராப்ஸ். ட்ராப்ஸ். இது வந்துட்டு பாதாம் ஆயில். நான் போட்டது உங்களுக்கு விசிபிள் ஆகலை. ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த தேங்காய் எண்ணெயை போட்டுக்கலாம். இனி இந்த பொடி எல்லாமே நம்ம அதில் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே நம்ம போட்டுட்டு வந்து ப்ளைட்டில் இருக்கிறது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணணும், விடாமல் நல்லா கலக்கணும். கெட்டியாகாத அளவுக்கு நல்லா நம்ம கலக்கிக்கணும். இதில் வந்துட்டு கோட்டிங் தான் இருந்தாலும் நம்ம வந்துட்டு சீக்கிரமாக இது வர்றதுக்கு இந்த கிளாஸில் இருந்தால் அந்த தேங்காய் எண்ணெய் கோகோனட் ஆயிலையே 1 ட்ராப் 2 ட்ராப்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை நல்லா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதில்
இந்த பிளாஸ்டிக் இது வந்துட்டு இந்த மோல்டிங்கில் ஒட்டாமல் அந்த சோப்பு நல்லா வந்துடும். ஆல்ரெடி இது வந்து சோப் பேஸ்க்காக தான், அதனால் வந்துடும். இப்போ இது நல்லா ஆயிடுச்சு, உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா இது எல்லா ஆயிலும் இருக்கிறதால ஸ்கின்னுக்கும் நல்லது. இதே மாதிரி இந்த பொடிகள்லாம் இருக்கிறதால அது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ரோஸ் ஃப்ளேவருக்காக எசன்ஸ் ஒரு 3-4 ட்ராப்ஸ். ஸ்மெல்லு அது ஓப்பன் பண்ணோன்னே நல்ல ஸ்மெல் இருக்குது. நம்ம குளிக்கும்போது சோப் யூஸ் பண்ணும்போது எப்போயுமே நார்மலாக நம்ம வந்துட்டு வேறு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, சோப்பு இந்த மாதிரி இருக்கும் ஸ்மெல்லு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இதில் மோல்டிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 2-3 ட்ராப்ஸ் போட்டுக்கலாம் சோப்பு தான் பேசி. அவ்வளோதான், ஜஸ்ட் 10 மினிட்ஸில் நம்ம வந்து சோப்பு போட்டுக்கலாம். நல்லா நான் இது வந்துட்டு இறக்கி வச்சுட்டு நம்ம இது பண்ணணும், கூல் டவுன் பண்ணணும். இறங்கி இது வந்து இந்த மாதிரி வெளியாக கெட்டி ஆகிடும், பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் நம்ம இந்த சூடாகவே இதில் ஊற்றலாம். நீங்கள் வேறு எந்த கப்போ இல்லை ஸ்டீலோ இல்லை பிளாஸ்டிக்கோ ஒரு சின்ன பவுல் மாதிரி வச்சுருந்தா கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இப்போ நம்ம சோப் ரெடி. பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு எப்படி ஒரு டாப் பண்ணிக்கலாம். இதை எடுத்து ஃப்ரீசரில் நம்ம வச்சிடலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 6 ஹவர்ஸ் கழித்து நம்ம எடுத்தோன்னா நல்ல சோப்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக. இல்லை ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா வெளியவே வச்சுக்கலாம் ஒரு 24 ஹவர்ஸ், அதை டிஸ்டர்ப் பண்ணாமல். அப்புறம் உங்களுக்கு ரெடி ஆகிடும் சோப்பு, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.